ரீசெண்டா நான் ரேபிடோ புக் பண்ணிருந்தேன். ஏன்னா என்னோட வண்டியை இந்த ஷோரூம்ல சர்வீஸ்க்காக விட்டுருந்தேன். நான் இந்த ரேபிடோ நண்பரோட வண்டியில போயிட்டே இருக்கும்போது கவனிச்சேன், இவரோட தலைய கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து வண்டி ஓட்டிட்டே இருந்தாரு. என்னடா இவரு இப்படி வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து தலையை தூக்கி பார்த்தா டேங்க்ல தன்னோட மொபைல் வச்சுக்கிட்டு அதுல லொகேஷனை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அரடி சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்க போங்க, நான் ரூட் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா அப்பவும் அவர் தலையை குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறத கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லை. என்னடா இந்த ரேபிடோ நண்பர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சிக்னல்ல நிற்கும் போது தான் கவனிச்சேன், இது வந்து ஒரு ஹேபிச்சுவலான விஷயமா அவருக்கு மாறிடுச்சு அப்படின்றது. நம்மள நிறைய பேர் கூகுள் மேப் யூஸ் பண்ணுவோம். வண்டி ஓட்டுறதை விட்டுட்டு நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த கூகுள் மேப்போட டிஸ்பிளேல தான் இருக்கும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இந்த கூகுள் மேப் அப்படின்றது நம்ம போகக்கூடிய லொகேஷன்ல நமக்கு ஏதாவது டைரக்ஷன் கரெக்டா தெரியல அப்படின்னா அந்த டைம்ல வெரிஃபை பண்றதுக்கு மட்டும் தான். அதை தவிர்த்துட்டு நம்ம கூகுள் மேப்பையே ஃபுல்லா பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கே தெரியாம அது ஒரு பழக்கமா மாறிடும். உடனே நம்மள ஒரு சில நண்பர்கள் இதனாலதான் எனக்கு ரேபிடோ வேண்டாம்னு சொல்றேன், பைக் எல்லாம் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எந்த விஷயத்தை டிசைட் பண்றதுக்கு முன்னாடியும் அதுல பாதிக்கப்படக்கூடிய பர்சனை பத்தி நம்ம திங்க் பண்ணணும். இந்த பைக்ல ரேபிடோ ஓட்டுறவங்க அப்படின்றவங்க சாதாரண பர்சன் கிடையாது. ஈவன் அவங்க வந்து மற்ற கம்பெனில வேலை செஞ்சுட்டு கூட இந்த வேலையை செய்வாங்க. ஒருத்தன் இன்னொரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு மிச்சம் கிடைக்கிற டைமையும் போய் இந்த வண்டி ஓட்டி தன்னோட முதுகெலும்பெல்லாம் வலிக்கிற அளவுக்கு வேலை செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதையும் தாண்டி அவன் இறங்கி வந்து வேலை செய்யறான் அப்படின்னா கண்டிப்பா அவனோட குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான சிச்சுவேஷன்ல இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல, பட் எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணது யாரு? ஆட்டோ டிரைவர்களோட வாழ்க்கையில அடிக்கிற மாதிரி இவங்க பைக்கை வச்சு ஓட்டி சம்பாதிக்கிறது இவங்க மேல தப்பா, இல்ல ஆட்டோ ஓட்டுறவங்க அதிகமான காசு வச்சு மக்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குனதுனால மக்கள் வந்து ரேபிடோக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அப்போ மக்கள் நம்ம சொல்றதா, இல்ல நம்ம கவர்மெண்ட் இந்த ஆட்டோக்காரங்களுடைய வாழ்வாதாரத்துல பெட்ரோல் விலையை ஏற்றி அதனால காய்கறி விலைகள் ஏற்றி அவங்க குடும்பத்தை அவங்க சமாளிக்க முடியாம தான் பண்ணக்கூடிய இந்த சர்வீஸ் ஆட்டோ டிரைவிங் சர்வீஸ்ல காசு அதிகமாக்கி மக்கள் தலையில போட்டது அது நம்ம கவர்மெண்ட் தப்பா அப்படின்றது எனக்கு புரியல. என்னோட கேள்வியை நான் கரெக்டா சொல்லியிருக்கேனான்னு கரெக்டா தெரியல. ஆனா என் மனசுல தோணுன விஷயம் இதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத தயவு செஞ்சு இந்த ரேபிடோ பீப்புளையோ இல்ல ஆட்டோவையோ இல்ல மக்களையோ திட்டாம உண்மையான உங்களுக்கு தெரியுற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கும் அதோட உண்மைத்தன்மை அப்படின்றது புரிய வரும். ரேபிடோ நண்பர்களே, உங்க குடும்பத்துக்கு நீங்க எப்படி ரொம்ப முக்கியமோ அதே போல உங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க கஸ்டமருக்கும் அவங்க குடும்பத்துக்கு அவர் ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. அதனால உங்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணிக்கோங்க. பின்னாடி முகம் தெரியாம வந்த அந்த பர்சனோட சேஃப்டியும் நீங்க நிச்சயமா பார்த்தாகணும். அதனால ஒரு சேஃபான டிரைவ்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அதெல்லாம் வாங்கி அவசியமா வச்சுக்கோங்க. மொத்தத்துல ரோட்ல பயணிக்கிற நம்ம எல்லாருக்குமே சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் பண்ணிட்டு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.